இது ஒரு அவேர்னஸ் வீடியோங்க. உங்கள் வீட்டில் ஃபிட்ஸ் பேஷண்ட் இருக்கிறாங்களா, டீச்சர்ஸ் இருக்கீங்களா, பார்த்துட்ருக்கீங்களா, நீங்கள்லாம் கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பேசிக்கான அக்குபஞ்சர் பாயிண்ட் இது. ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக ஆன் ஸ்பாட் நீங்கள் ரிசல்ட்டை பார்க்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான அக்குபஞ்சர் பாயிண்ட். 2 பாயிண்ட்டை சொல்லிக் கொடுக்க போகிறோம். ஒன்று, ஃபிட்ஸ் இருக்கும்போது இதை எப்படி யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ டீச்சர்ஸ் இருக்கிறீங்க, அசம்பிளியில் நிறைய குழந்தைங்க மயக்கம் போட்டு விழுவாங்க இல்லைங்களா, அந்த டைமில் நம்ம இந்த பாயிண்ட்டை எப்படி யூஸ் பண்ணலாம். 2 பாயிண்ட்டை நாங்கள் தனித்தனியாக சொல்லிக் கொடுக்க போகிறோம். இப்போ பிக்சரில் அந்த பாயிண்ட்டை பாருங்கள், அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நான் கொடுக்குறேன். இந்த 2 பிக்சரையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கால் பாதம் அடிப்பாதத்தில் ஒரு பிக்சரை காமிச்சிருப்போம், ஒரு பாயிண்ட்டை காமிச்சிருப்போம். அந்த பாயிண்ட் பேர் K1ன்னு சொல்கிறது. இன்னொரு பிக்சர், அதாவது செகண்ட் பிக்சர் அப்படிங்கிறது மூக்கோட முடிவும் மேல் உதடோட இடப்பட்ட கேப்பில் எக்ஸாக்டாக இந்த இடத்துல இருக்குது, விச் இஸ் கால்ட் டியூ 26. இப்போ இந்த K1 எப்போ ப்ரெஷர் கொடுக்கணும், டியூ 26 எப்போ ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது திடீர்னு உங்கள் வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் ஃபிட்ஸில் சிரமப்படுறாங்க, ரோட்டில் இருக்கிறவங்க நீங்கள் மயக்கம் போட்டு விழுகிறத பார்க்குறீங்க, ஃபிட்ஸில் சிரமப்படுறத பார்க்குறீங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், மயக்கம் போட்டு விழுந்திருந்தால் தண்ணி தெளிப்போம், அதாவது ஃபேஸில் தண்ணி தெளிப்போம். அல்லது ஃபிட்ஸ் பேஷண்ட்டாக இருந்தால் உடனே கையில் ஒரு இரும்பை கொடுப்போம் இல்லைங்களா. அதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு பென் வச்சு இம்மீடியட்டாக ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் நீங்கள் குத்தி முடிக்கிறதுக்குள்ளே அந்த பேஷண்ட் நார்மல் ஆகிறத நீங்கள் பார்க்க முடியும். எப்படி இதை ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லலாம். அவங்களோட அந்த பேஷண்ட்டோட மயக்கம் போட்டு விழுந்திருந்தாலும் சரி, ஃபிட்ஸில் இருந்தாலும் சரி, அவங்க கால் பாதத்தை பிடிச்சிக்கோங்க. கட்டாயம் உங்ககிட்ட பேசிக்காக பென் இருக்கும் இல்லைங்களா, பென்னோட டிப்பை வச்சுக்கோங்க. ரொம்ப ஷார்ப் ஆப்ஜெக்ட் வேண்டாம், பென் இருந்தால் போதுமானது. அந்த K1 அப்படிங்கிற அந்த லொக்கேஷனை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் 2 கால் பாதத்துலேயும் ஒரு ப்ரிக், டீப் ப்ரிக்காக இருக்கட்டும், அவங்களுக்கு வலிக்கணும். நல்ல டீப் ப்ரிக் குத்தி எடுங்க. இது முடியறதுக்குள்ளேயே அவங்க எந்திரிச்சு, இந்த ப்ரிக் முடியறதுக்குள்ளேயே எந்திரிச்சு உட்காந்துடுவாங்க. அடிஷ்னலாக அதோடு நிறுத்திடக்கூடாதுங்க. உங்களோட ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, அதை வச்சு அவங்களோட இந்த இடம், எக்ஸாக்டாக இந்த இடத்த நான் இப்போ ப்ரெஷர் கொடுக்குறேன் பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஷரை நீங்கள் கொடுக்கணும். இது ப்ரெஷர் நாட் ஆன் யுவர், அதாவது ஃபிங்கரில் மட்டும்தான் கொடுக்கணும், பேனா வச்சு கொடுத்துறாதீங்க, ஹர்ட் ஆகிடும். ஸோ இது நீங்கள் கொடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க நார்மல் ஆகிடுவாங்க. கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பேசிக் டிப்புன்னு நினச்சேன், உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன்.